அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் டிஆர் பாலுவின் ரகசிய அறையை கண்டுபிடித்த அமலாக்கத்துறை, இது மாதிரி செய்திகள் வெளியே இருக்க நிலையெல்லாம் தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா கொள்ளைகள் கொலைகளும் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இந்த நிலையில் தான் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் அனைவருமே சொத்து சேர்த்த வழக்கில் அனைத்து அமைச்சர்களும் மோசமாக சிக்கியிருக்காங்க இல்லையா. யாராக பார்த்தாலும் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான சொத்துக்கள் தான் வச்சுருக்காங்க. இந்த நிலையில் திமுகவுடைய ஒரு பெரிய பினாமியாக இருக்கக்கூடியவர் தான் டிஆர் பாலு அவர்கள். அவருடைய சொத்து மதிப்புகளை வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்க நிலையில் தான் திமுகவில் பெரும் அதிர்ச்சியில் இருந்து வராங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா டிஆர் பாலு அவர்கள் திமுகவுடைய ஒரு முக்கிய அமைச்சராக இருக்கார் இல்லையா. முன்னாள் அமைச்சர் டிஆர் பாலு அவர்களின் சொத்து மதிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 10,000 கோடி சொத்து மதிப்புகள் அவர் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டி வந்திருக்கார் இல்லையா. அவர் பார்த்திங்கன்னா வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்க நிலையில் தான் டிஆர் பாலு அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி அளிச்சிருக்கு. டிஆர் பாலுவுடைய 2 மகன்கள் இருக்காங்க இல்லையா. அவங்க பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்களிலிருந்து ஒப்பந்தங்கள் அடிப்படையில் இருக்காங்க. இந்த நிலையில் தான் அவங்க இருவருடைய சொத்து மதிப்புகளை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 10,000 கோடி சொத்து மதிப்புகள் டிஆர் பாலு அவர்கள் சம்பாதிச்சு வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்க நிலையில் தான் அவருடைய சொத்துக்களை அனைத்தும் அதிகபூர்வமாக அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் கூடிய விரைவில் அவருடைய வீட்டுக்கு அமலாக்கத்துறை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க நிலையில் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் டிஆர் பாலுவின் பார்த்திங்கன்னா அவருடைய ஏற்கனவே ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் அவருடைய வீடுகளிலும் சோதனைகள் நடத்தியிருந்த நிலையில் எக்கச்சக்கமான பணங்களும் நிறைய கரன்சிகளும் சிக்கியிருந்த நிலையில் மீண்டும் பார்த்திங்கன்னா டிஆர் பாலுடைய ரகசிய அறையில் மூட்டை மூட்டையாக பணங்கள் இருந்து வருவதாக ரகசிய தகவல் வெளியே இருக்கும் நிலையில் தான் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு சூப்பரான பிளான்கள் போட்டு அவர் பிடிக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. அவருடைய மகன் இருவரும் இருக்காங்க இல்லையா. அவங்க மீதும் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலும் அலுவலகங்களிலும் பார்த்திங்கன்னா சோதனைகள் நடத்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிறுவனங்களை எங்கெங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஆராய்ஞ்சிட்டு வருவதாக செய்திகள் வெளியே இருக்குது. நேற்று இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிவந்திருக்கார் இல்லையா. செந்தில் பாலாஜி நிலைமை தான் திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் சிக்கினாங்க அப்படின்னா ஒரு 10-12 அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா சிக்கி செந்தில் பாலாஜியோட நிலைமை அவங்களுக்கெல்லாம் அனைவருக்குமே வரும். இருந்தாலும் எப்போ சிக்குவாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. திமுகவுடைய தலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த காரணத்தினால தான் திமுகவுடைய அமைச்சர்கள் அமலாக்கத்துறையால் அமைச்சர்களிடையே நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி